Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தானோட கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஜெனரலா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன்னா அதோட ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸா இருக்கும். சீக்வன்ஸ்ங்கிறது ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் பண்றது தான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனதர் கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிகியூஷன் இருக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ், ஒரே சென்டென்ஸை 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், 20 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே போல் ரிப்பீட்டேஷன் ஆஃப் சென்டென்சஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இன்னொன்று ஜம்பிங். ஜம்பிங்னா எப்படின்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணுறது தான் இந்த ஜம்பிங் எக்ஸிகியூஷன். இதே போல் 4 வகையாக இந்த எக்ஸிகியூஷனை தட் இஸ் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் எப்படி போகுதுன்றதை பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ், நெக்ஸ்ட் கண்டிஷன் பேஸ்ட், நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன், another ஜம்பிங். ஓகேங்களா, இதெல்லாம் தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. இதில் சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் கோட் பண்ணோம், அதோட எக்ஸிகியூஷன் எப்படி போகுதோ அதுதான் வந்து சீக்வன்ஸ் சொல்லுவோம். தென் கண்டிஷன் பேஸ் பண்ணுறதுல இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் இது மூணுமே கண்டிஷனை பேஸ் பண்ணி எந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் வைல் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இல்லை சென்டென்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும் வித் சம் கேல்குலேஷன் ஃபார் 10 டைம்ஸ் அப்படி தேவைப்படும் போது நம்ம இந்த ஃபார் வைல் போகலாம். தென் பிரேக், கண்டினியூ இது ரெண்டுமே ஜம்பிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் கண்டிஷன் பார்க்கலாம். அது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், அதான் இது கண்டிஷன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரோட்டோடைப் பார்த்தீங்கன்னா இதுதான் இஃப் கண்டிஷன், பக்கத்தில் காலன் வைக்கணும். காலன்றது கம்பல்சரி. இதோட சின்டாக்ஸே இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு காலன் வைக்கணும். காலன் வச்சு என்டர் கொடுத்த உடனே இங்க பாருங்க சம் ஸ்பேஸ், அடுத்த ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 சம் ஸ்பேஸ் இன்டென்ட்டோட இருக்கு. இந்த ஸ்பேஸ் இன்டென்ட் வச்சுதான் இன்டர்பிரட்டர் கண்டிஷனுக்குள்ள இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஜென்ரலா C++, ஜாவால பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ், ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டென்ட் ஸ்பேஸ் தான் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் பிளாக்குக்குள்ள இருக்குதா அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்காக இந்த இன்டென்ஷன் ஹெல்ப் பண்ணுது. இந்த இன்டென்ஷன் இல்லாம நெக்ஸ்ட் வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அது ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் இன்டர்பிரட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் காலன் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்பிரட்டர் 4 ஸ்பேஸ் தள்ளி தான் கர்சரை கொண்டு போகும். நம்ம அதில் கொடுக்கறத 4 ஸ்பேஸ் இருந்து கொடுக்குற எல்லாமே இஃப் பிளாக்குக்குள்ளே அடங்கும். எந்த ஸ்பேஸுமே இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த பார்டர்லேருந்து கொடுக்கும்போது அது இஃப் பிளாக்ல இல்லாமல் நார்மல் எக்ஸிகியூஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நினச்சி அடுத்தடுத்ததை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். நம்ம இதுக்கு பைத்தானோட ஐடியிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஸ்கிரிப்ட் மோட் போய்க்கலாம். ஏன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கோட் பண்ண போகிறோன்ற காரணத்தால நம்ம ஸ்கிரிப்ட் மோட் போய்க்கலாம். ஸ்கிரிப்ட் மோடுக்கு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நியூ ஃபைலில் நம்ம செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நம்பர் யூசர் கிட்ட இருந்து வாங்கி அந்த நம்பர் greater than 10 நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு x = யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுனால இன்புட் என்டர் ஏ நம்பர். இது எல்லாமே ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கொண்ட காரணத்துக்காக நான் டைப் காஸ்டிங் பண்ணிக்கிறேன். இஃப் கண்டிஷன் எழுதிக்கலாம். இஃப் எக்ஸ் greater than 10 காலன் வைக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்க 4 ஸ்பேஸ் இன்டென்ட் ஆகிட்டு வருது. இந்த இடத்த நான் பிரிண்ட் கொடுத்துப்பேன். பிரிண்ட் நம்பர் இஸ் greater than 10. ஸோ இதோட எக்ஸிகியூஷன் எப்படின்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். F5 கொடுக்குறேன். என்டர் ஏ நம்பர் வருது. 10 கொடுக்குறேன். பாருங்க எதுவுமே வரல. அகைன் ரன் பண்றேன். 16 கொடுக்குறேன். நம்பர் இஸ் greater than 10 வருது. இந்த இடத்துல 10 2 கொடுக்கும்போது நமக்கு greater than 10 டிஸ்பிளே ஆகல. ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆன காரணத்தால.
இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். எக்ஸ் கிரேட்டர் தென் 10 ட்ரூவா இருந்துச்சுன்னா அது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸா இருந்ததுன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த இடத்துல எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதனால நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரன் பண்றேன். இப்போ நான் 2 தரேன் பாருங்க. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இஃப் பூலியன் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆன காரணத்தால அந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10 எக்ஸிக்யூட் பண்ணாம டைரக்டா நெக்ஸ்ட் லைன்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த இடத்துல கிரேட்டர் தென் 10 தரேன். ஸோ நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 10 வருது, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வருது. இந்த ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரியா எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எனக்கு கண்டிஷன் செக் பண்ற காரணத்தால ட்ரூவா இருந்தா எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தா இந்த லைனே எக்ஸிக்யூட் ஆகாது. கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு போயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இஃப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தோம். இது எல்லாமே இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனோடைய அவுட்புட் பொறுத்து தான். ட்ரூவா இருந்தா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த லூப்புக்குள்ளே என்டர் ஆகாம, இந்த இஃப் கண்டிஷன்ல இருக்க லூப்புக்குள்ளே என்டர் ஆகாம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். இதோட கண்டினியூஷனான எல்ஸ் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.